இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளைக் கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்டபோது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ, அப்படியே அவர்கள் கூப்பிட்டபோது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய்ப் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய்ப்போக பண்ணினார்கள் என்றார். இருதயத்தில் மாய்மாலம் உள்ளவர்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். சிறையிருப்பின் மனுஷர் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல இன்னும் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமா என்று விசாரிக்க வந்திருக்கிறார்கள். இவர்கள் உபவாசத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு இன்னும் விலகி வரவில்லை. பாவத்திலே ஜீவித்து உபவாசமும் பண்ணுகிறார்கள். யூதர்களுடைய முற்பிதாக்கள் மத்தியிலே கர்த்தர் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் மூலமாய் கர்த்தர் தம்முடைய செய்தியை அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு சொன்னார். முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன செய்தியையும் சகரியா இங்கு சிறையிருப்பின் மனுஷருக்கு சொல்லுகிறார். நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். இந்த செய்தியே யூதர்களுடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் கூறின வார்த்தைகளாகும். கர்த்தருடைய ஜனம் உபவாசம் பண்ணி பலிகளை செலுத்தினால் மாத்திரம் போதாது. அவர்கள் உண்மையாய் நியாயம் தீர்க்க வேண்டும். தங்களுடைய சகோதரருக்கு தயவும் இரக்கமும் காண்பிக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்கக்கூடாது. பிறருக்கு விரோதமாக தங்கள் இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது. அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் வழக்குகளை நீதியாய் விசாரிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பாயும் தயவாயும் இரக்கமாயும் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். தங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அவர்கள் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது அவை நமக்கு வந்தது போல பாவித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் முடிந்த வரையில் செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் சகோதரனுக்கு விரோதமாக தங்கள் இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது. யூதருடைய முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. யூதர்களுடைய முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். சிறையிருப்பின் மனுஷருடைய முன்னோர்கள் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். யூதர்களுடைய முன்னோர்கள் கர்த்தர் தம்முடைய முந்தின தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். முரட்டாட்டமாய் ஜீவித்தார்கள். அவர்கள் நுகத்தை சுமப்பதற்கு பழக்கப்படாத முரட்டு எருதுகளைப் போல ஜீவித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு அவர்களில் தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். கர்த்தருடைய நுகத்திற்கு தங்கள் தோளை விலக்கிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பிரமாணம் லகுவானதும்
மென்மையானதுமான நுகம். ஆனால் யூதர்களுடைய முற்பிதாக்களோ கர்த்தருடைய மென்மையான நுகத்தை கூட சுமக்காமல் தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல சில சமயங்களில் பாசாங்கு பண்ணினார்கள். ஆனால் அவர்களிடத்தில் உண்மையான கீழ்ப்படிதல் இல்லை. அவர்கள் மாய்மாலமாய் ஜீவித்தார்கள். ஒவ்வொருவனும் தன் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருக்கும்படி அடிமைப்படுத்தி கொண்டார்கள். எரேமியா 34:10-11. சேனைகளின் கர்த்தர் தம்முடைய முந்தின தீர்க்கதரிசிகள் மூலமாக யூதர்களுடைய முற்பிதாக்களுக்கு வேதத்தையும் தம்முடைய வார்த்தைகளையும் சொல்லி அனுப்பினார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய இருதயத்தை வைரமாக்கினார்கள். வைரத்தை உடைக்க முடியாது, அது மிகவும் கெட்டியானது, உறுதியானது. முற்பிதாக்களின் இருதயம் வைரம் போல கெட்டியாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவிகளின் கடினமான இருதயத்தை போல கடினமான பொருள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. கடினமான இருதயம் வைரத்தை விட கெட்டியானது. இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மாட்டார்கள். துணிகரமாய் பாவம் செய்வார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து யூதர்களுடைய முற்பிதாக்கள் மீது உண்டாயிற்று. துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளையும் அவருடைய கோபங்களையும் தங்கள் மீது வரவழைத்துக் கொள்கிறார்கள். யூதர்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் அவர்களை தம்முடைய முந்தின தீர்க்கதரிசிகள் மூலமாய் கூப்பிட்டார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனார்கள். அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரும் அவருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறார். யூதர்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். விக்கிரகங்களை பின்பற்றினார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இதனால் கர்த்தர் அவர்களை அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே பறக்கடித்தார். அதனால் அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களுடைய முற்பிதாக்கள் தங்கள் தேசத்தின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆகையினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் மகிமைகளை எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீக்கி போட்டார். இஸ்ரவேல் தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. கானான் தேசத்தில் ஜனங்களுடைய குடியிருப்பு ஒன்றும் இல்லாமல் வனாந்திரம் போல் ஆயிற்று. தங்களுக்கு வந்த அழிவு கல்தையர் மூலமாய் உண்டாயிற்று என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் யூதர்களே தங்களுடைய அழிவுக்கு காரணம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. யூதர்களுடைய பாவங்களோ அவர்கள் மீது வந்த கர்த்தருடைய கோபத்திற்கும் அவர்கள் மீது வந்த நியாய தீர்ப்புக்கும் காரணம். கர்த்தர் கல்தையரை தம்முடைய கருவியாக பயன்படுத்தி யூதர்களை தண்டித்தார். சகரியா 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் முறையாக கர்த்தருடைய செய்தி சகரியாவுக்கு உண்டாயிருக்கிறது. முன்னிருந்த சந்ததிக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளை: நீங்கள் உண்மையாய் நியாயம் தீருங்கள். அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்யுங்கள். விதவையை ஒடுக்காதிருங்கள். திக்கற்ற பிள்ளையை ஒடுக்காதிருங்கள். பரதேசியை ஒடுக்காதிருங்கள். சிறுமையானவனை ஒடுக்காதிருங்கள். ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள். முன்னிருந்த சந்ததியாரின் கலகம். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் இருந்தார்கள். தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கினார்கள்.
பிரமாணத்தை கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். முன்னிருந்த சந்ததியார் மீது நியாய தீர்ப்பு, மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. அவர்கள் கூப்பிட்ட போது கர்த்தரும் கேளாமல் இருந்தார். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தார். அவர்கள் பின் வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று.